நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தூயாவின் பேராலே பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சொல்வதாக, ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களை தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, இதயத்தின் ஏக்கமையா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சி என்று பாடு. இதுபோல இந்த நாட்களிலுமாக ஆண்டோடு இருப்பதுதான் ஒரு உள்ளத்தின் வாஞ்சி. அவரோடு இருப்பதுதான் மிக உன்னதமான ஒரு காரியம். நாம் செய்யும் ஒவ்வொரு பக்தி முயற்சிகளிலும், ஒவ்வொரு ஜெபத்துக்குரிய காரியம் ஒவ்வொன்றிலும் ஒரு மனப்பாடமாக, ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக நாம் செய்யாதபடி நாம் உணர்வோடு ஆண்டோடு ஒன்றித்திருப்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த லாக்டவுன் பீரியட்லேயே ஆண்டவர் நம் பலருக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்புகள் நீங்கள் பல டிவியில் பார்க்கலாம். பல ஒவ்வொரு வாழ்க்கை பார்க்கும் டிவிகளிலும் குடும்ப ஜபங்களிலும் அதிகமான நேரத்தை நாம் செலவு செய்கிறோம். இதனாலுமாக தேவன் நம்மோடு குடும்பத்தில் எவ்வளவு பாசம் வைத்திருந்தார் என்பதை தொடர்பு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதாமின் மேலே குடும்பத்தினுடைய பாசம் வைத்திருந்தார், நோவாவின் குடும்பத்தில் எவ்வளவு பாசம் வைத்திருந்தார், ஆபிரகாம் குடும்பத்தை எப்படி ஆசீர்வதித்து வழிநடத்தினார், ஈசாக்கின் குடும்பத்தை எப்பொழுது வழிநடத்தினார். இன்றைக்கு நாம் யாக்கோபை பற்றி தியானிக்க போகிறோம். தியானமாக நாம் அறிந்து கொள்ள ஒரே ஒரு காரியம், தேவன் குடும்பத்தை முதலாவதாக படைத்தார். அவர் திட்டத்தின்படி இருக்க இந்த குடும்பத்தின் மேல் அவர் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். ஏனெனில் இந்த குடும்பத்தினர் அனைவரும் அவருடைய மனுக்குலத்தை தோற்று வைத்த திட்டத்தை நிறைவேற்றும். அது ஒரே காரியத்துக்காக நம்ம அன்பு வைத்திருக்க தேவன் இன்னைக்கு நம்மோடு இடப்பட்டு பேசுவார். இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து சகோதரர்கள் ஒரு ஜெபத்தை இரண்டு பார்வைப்பார். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி இயேசுவே, எங்களை மறவாமல் நினைத்தவரே உமக்கு மனதார நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. எத்தனையோ இதர இன்னல்கள் இடர்பாடுகள் அப்பா இருந்த போதிலும் இதுவரை எங்களை பராமரித்து பாதுகாத்து வந்த தகப்பனே, இந்த நாளிலும் அது வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு நீ கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. நாங்கள் இந்த யாக்கோபின் குடும்பத்தை பற்றி தியானிக்கும் போது நீர் அந்த குடும்பத்திற்கு செய்த அளவில்லாத நன்மைகள், கிரியைகள்,
கிருபைகள், இரக்கம் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான அப்ப எங்களுக்கு அந்த விசுவாச கண்களை திறந்து விட வேண்டுமா என்பது கரங்களுக்கு ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களுடைய உள்ளத்தில் பதிந்து அவங்களுக்கு பலன் கொடுக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும். இதை கேட்கும் மக்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்க வேண்டுமாய் உமது கரங்களுக்கு ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறதையா. யாக்கோபு குடும்பம் எப்படி ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்ட மக்களாக தொடர்ந்து இதை பார்க்கும் மக்களும் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க இந்த நாளில் நீர் எங்களோடு மறைந்திருந்து பேச வேண்டுமாய் உமது கரங்களுக்கு ஒப்புப்படுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது ஆண்டவருக்கு பெத்தேல் என்ற இடத்திலே கனவில் இருந்து பேசுவதை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த பாடலுடைய பாடி ஆண்டவர் நாம் ஆராதனை செய்வோம். எல்லோரும் நல்ல உற்சாகத்தோடு எல்லோருக்கும் தெரிந்த பாடுறது கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். தலை சாய்க்கும் கல்லீரையா, ஓலை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, ஓலை கல்லீரையா, இது வாரத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல், இது வாரத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல், கை சாய்க்கும் கல் நீரையா, ஓலை கல் நீரையா, நான் நம்பி கை சாய்க்கும் கல் நீரையா, ஓலை கல் நீரையா, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தோளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே, பூமியின் தோளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே, சொன்னதை செய்யும் வல்லமோ என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் வல்லமோ என்னை கைவிடவே மாட்டீ, இது வாரத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல், தலை சாய்க்கும் கல் நீரையா, ஓலை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, ஓலை கல் நீரையா, பூமியின் வம்சங்கள் உனக்குள் வந்தடிக்குள் ஆசீர்வதிக்கப்படும், பூமியின் மக்கள் உனக்குள் வந்தடிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, என்று என்னை ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே, சாய்க்கும் கல் நீரையா, ஓலை கல் நீரையா, நான் நம்பி கை சாய்க்கும் கல் நீரையா, ஓலை கல் நீரையா, செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே
நீரையா, மூலைக்கல் நீரையா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு புறப்பட்டு செல்லும் பொழுது பெத்தேலில் அவன் ஆண்டவரை சந்திக்கும், ஆண்டவர் அவனோடு இடப்பட்டு பேசும் ஒரு வாய்ப்பை பார்த்தோம். அது ஒரு பெத்தேல் அனுபவமாயிருக்கும். பெனியலில் ஆண்டவரை யாக்கோபை மீண்டும் சந்திக்கிறார். அந்த இடத்திலிருந்து புறப்பட்ட பிறகு சிக்கிம் என்ற இடத்திலே யாக்கோபு குடியிருக்கும் பொழுது அங்க யாக்கோபின் ஒரே மகளான அவள் வழியாக ஒரு பெரிய பிரச்சனை வந்த அந்த இடத்திலே அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவருக்கு எதிர்கொண்டு வரப்போகிறார்கள். பயத்தில் யாக்கோபு கலங்கி நிற்கிறார். என்ன செய்வதற்கு தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவரோடு பேசி, எழுந்து நீ பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறேன். எந்த இடத்தை நான் உடன்படிக்கை பண்ணணும், நீ அந்த இடத்துக்கு போ. பெனியேல் அனுபவத்தில் நின்று அப்படியே நின்றாத, பெத்தேல் அனுபவத்தில் நின்றாத, மீண்டும் அதை பெத்தேல் அனுபவத்துக்கு போ என்று ஆண்டவரை பெத்தேலுக்கு போ சொல்கிறார். அதை வைத்து இந்த பாடலை பாடுவோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்லுவோம், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேல் செல்லுவோம். பெத்தேல் செல்லும் பாதையிலே அவர்கள் பெத்தேலுக்கு வருவழியிலே ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அந்நிய தெய்வங்கள் அவர்கள் காதில் அணிந்திருந்த அவைகளின் அடையாளங்கள் எல்லாவற்றையும் கிடைத்து என்னென்ன சுரூபங்கள் வைத்திருந்தார்களோ, என்ன விக்கிரகங்கள் வைத்திருந்தாரோ எல்லாவற்றையும் அவர்கள் புதைத்து போட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள் கடந்து பெத்தேலுக்குள் ஆண்டவருடைய அனுபவமிக்க ஒரு வாழ்க்கைக்குள் யாக்கோபுடைய குடும்பத்தினரும் கடந்து வரும் பொழுது பெத்தேலுக்கு மறுவழியிலே ஒரு கருவாலி மரத்தின் கீழே எல்லா வன்னிய சுரூபங்களையும் அதில் சிலைகள் வைத்திருந்த சிலைகள் அந்நிய தெய்வத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் போட்டு மூடி புதைத்து விட்டு ஒரு வெற்றி வாகையோடு உண்மையான தேவனை நாடி வருகிறார்கள். இந்த பாடல் வரிகளை நாம் பாடுவோம். அந்நிய தெய்வங்கள் அருவருப்புகள் அகற்றி புதைத்திடுவோம், அந்நிய தெய்வங்கள் அருவருப்புகள் அகற்றி புதைத்திடுவோம்,
ஆடை மாற்றுவோம் தூய்மையாக்குவோம் பாடி கொண்டாடுவோம் ஆடை மாற்றுவோம் தூய்மையாக்குவோம் பாடி கொண்டாடுவோம் அப்பா தகப்பனே நன்றி நன்றி அப்பா தகப்பனே நன்றி நன்றி எழுந்து பெற்றில் செல்வோம் வெறும் கையும் கோலுமாக சண்டையாகும் வெறும் கையோடு புறப்பட்டிரே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையோடு கடந்து சென்றே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஏன் எலோகி ஏன் எலோகி ஏன் எலோகி உம்மை துதிப்பேன் ஏன் எலோகி ஏன் எலோகி ஏன் எலோகி உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தயவனை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தயவனை கைவிடல வேறு கையோடு கடந்து சென்றேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வேறு கையாய் நான் கடந்து சென்றேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஏன் எலோகி ஏன் எலோகி ஏன் எலோகி உம்மை துதிப்பேன் ஏன் எலோகி ஏன் எலோகி ஏன் எலோகி உம்மை துதிப்பேன் நானே அப்படியே துதிப்பேன் கோலும் கையுமாக தந்தை யாக்கோபே 4 பரிவாரம் என்று சொல்வார் 4 மனைவி என்பதனால அப்படி ஆசீர்வாதம் கொடுத்த அந்த தேவனை அப்படியே நாம் துதிப்போமா கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு திரும்ப செய்தி பெருங்கூட்டமாய் கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு திரும்ப செய்தி பெருங்கூட்டமாய் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறமையா மையோடு ஸ்தோத்திரித்து இந்த ஆராதனையெல்லாம் உங்கள் கருத்தில் தாழ்த்து புகழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் ஆமென் இந்த நாளுமாக நலிவுற்ற மக்கள் அடிமட்டத்தில் இருக்கும் மக்கள் நடுத்தர வர்க்கத்து மக்கள் பசிப்பட்டினால் துன்பப்படும் மக்கள் இவர்களுக்காக சகோதரி சேர்ந்து எல்லோரும் முழந்தால் படியிடுவோம் வீட்டில் நாம் இருக்கும் இடத்திலிருந்து அப்படியே முழந்தால் படியிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி ஆண்டுக்கலாம் தடுக்கி விழுந்தோரை தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீர் தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீர் தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை போற்றுதலுக்குரிய பெரியவரே தூயவரே போற்றுதலுக்குரிய பெரியவரே தூயவரே எல்லாருக்கும் நன்மை செய்பவரே இரக்கம் மிகுந்தவரே எல்லாருக்கும் நன்மை செய்பவரே இரக்கம் மிகுந்தவரே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை தகப்பனே தந்தையே உமக்கு தான் நாங்கள் ஆராதனை செய்வோம். ஏனென்றால்
நீ தடுக்கி விழுந்தவரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டவரை தூக்குகிற தகப்பனாக இருக்கிறீர் அப்பா. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே, எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே, நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. அப்பா, தடுக்கி விழுந்த மக்கள் எத்தனையோ இந்த நாட்களில் இடர்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அந்த மக்களுக்காக நோக்கி நாங்கள் வருகிறோம் ஐயா. இந்த கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஊரடங்கு காரணத்தினால் பசியோடும் பட்டினியோடும் வேதனையோடும் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வேலை செய்தால்தான் சாப்பாடு என்று இருக்கிற அடித்தட்ட மக்களை நீ கண்ணோக்கி பாருங்க ஐயா. அந்த குடும்பத்தில் சிறு பிள்ளைகளுக்கு அவங்க என்னப்பா செய்வாங்க? நீங்க ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்த்து போஷிக்கிற தகப்பன், அன்றாட உணவை தருகிற தகப்பன், அந்த மக்களுக்கும் அப்பா உதவி செய்யும் கரங்களை நீட்டி உதவி செய்ய வேண்டுமா என்பது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த மக்கள் எந்த விதத்திலும் பட்டினியால் மடியாதபடி தேவனே, இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறவரே அப்பா, உமது பிள்ளைகளுடைய மனதில் நீர் பேசி உதவி செய்ய வேண்டுமா என்பது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இன்று மாதத்தமிழம் வாங்கிவிடு அப்பா. மாதத்தமிழம் இல்லாமல் இருக்கும் எத்தனை பிள்ளைகள் அவர் இருக்கிறார்களே, ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கி பாருங்க ஐயா. இந்த இடத்தில் எப்படி நாங்கள் வேலை செய்வது, எப்படி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது, எப்படி பிள்ளைகளுக்கு போஷிப்பது என்று ஒவ்வொரு விதமான கவலைகளோடும் கண்ணீரோடும் இருக்க குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. அன்று பட்டினியோடு இந்த மக்களுக்கு நீ வயிறார உணவளித்தீரே அப்பா. உமது வார்த்தையை கேட்டு உட்கார்ந்து இந்த மக்களுக்கு 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 ஆண்களுக்கு போஷித்து அனுப்பின தகப்பன அல்லவோ. உமது மக்கள் பசியோடு இருப்பதை நீ பார்க்க மாட்டீரே, விரும்ப மாட்டீரே. இறங்குமையா, இறங்குமையா, மனம் இறங்குமையா, இறங்குமையா, மனம் இறங்குமையா. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. உங்கள் கண்ணீரை நாங்கள் பாதத்தை கட்டி பிடிக்கிற ஆண்டவரே. உம்மால் கூடும் அப்பா. பசியோடும் பட்டினியோடும் வேதனையோடு இருக்கிற மக்களை இருக்க நோக்கி பாருங்க ஆண்டவரே. வழி வாசலை திறக்கிறவர் நீர் அல்லவோ. இறங்கும் ஐயா, இறங்கும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் அப்பா தெருவில் ஒவ்வொரு பொருட்களை பொறுக்கி அதை விற்று பிழைப்பவர்கள் இன்றைக்கு இந்த தெருவாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களை நீ கண்ணோக்கி பாரும். அன்றாட வேலை செய்து இன்றைக்கு வேலை இல்லாமல் கூலி இல்லாமல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் பட்டினியாக இருக்கிற மக்களை பாரும் ஐயா. இன்னும் எத்தனை எத்தனை மக்கள் பசியோடும் பட்டினியோடும் வேதனையோடும் இந்த வீட்டில் இருக்கிற நோயாளிகளை கவனிக்க முடியாமல் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்களே. விடும் ஆண்டவரே, இறங்கும் அப்பா, இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் வயிறார உணவை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டங்களை கண்ணீரை நீ துடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழைகளுக்கு இறங்கும் தகப்பன் நீர் அல்லவோ அப்பா. நீர் கூட இருந்து ஒவ்வொருவரை வழிநடத்த வேண்டுமாய் கருத்தில் கொடுக்கிறோம். யாரும் பற்றி சாவி என்று நாங்கள் செய்தி கேட்க கூடாது அப்பா, கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருடைய மக்களின் நீர் பசியை போக்குவர ஆகிறோம் அப்பா. இதற்கேற்க உதவி செய்யும் உள்ளங்களை, உதவி செய்யும் கரங்களை நீர் எழுப்ப வேண்டுமாய் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தனக்கு மட்டும் என்று யாரும் வைத்துக் கொள்ளாதபடி ஏசப்பா, ஒவ்வொருவருடைய மக்கள் மனதில் நீர் பேசி அந்த கஷ்டப்படுகிற மக்களுக்கு கண்ணோக்கி பார்த்து உணவளிக்க வேண்டுமா என்பது கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறவையா. நீர் நினைத்தால் எல்லாம் கூடும் கூடும் அப்பா. அந்த மக்களுடைய வேதனை, சிறு பிள்ளைகள் வேதனை நீர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறீரே. இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு எத்தனை மக்கள் பசியோடு பட்டினியாக இருந்தாலும் நீர் அவர்களுக்கெல்லாம் ஆறுதலுக்கு தகப்பனாக, ஆறுதலின் தெய்வமே, அடைக்கல நாதரே, நீர் அடைக்கலமாக இருந்து ஒவ்வொருவருக்கும் அதற்கு வேண்டிய வழிமுறைகளையும் ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டுமாய் உமது கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறவையா. இதற்கு எல்லாவற்றும் உள்ள மனதில் மக்கள் மனதில் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறவையா. உதவி செய்ய உள்ளங்களை எழுப்பிவிட மாட்டோரே. தன்னார்வ மக்கள் எழும்பி பார்த்த வேலைகளை செய்ய நீர் கர்த்தர் மனதில் பேச வேண்டுமா என்பது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவையா. அப்பா, உதவி செய்யும் கரங்கள் சரியான மக்களுக்கு சென்று சேரக்கூடியதாக நீர் ஏற்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறவையா. இதற்காக அதிகாரிகள் ஒவ்வொருடைய மனதிலும் பேசி தக்கபடியாக ஒவ்வொரு ஊரிலும் அந்த வேலைகள் செவ்வனை செய்ய, ஒவ்வொரு மக்களுடைய பசியையும் பட்டினியையும் போக்க நீர் கொண்டு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டுமாய் இதை ஏற்பாடு செய்யும் மக்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர், இன்னும் அதிகாரிகள் கூட்டம் ஒவ்வொருவரையும் நிபது கருத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறவையா. நீரே கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களும் தங்களுடைய உறவு அப்பா உற்றாருக்கு அக்கம் பக்கத்தில் உறுப்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை நீர் கொடுத்து வழிநடத்தமாய் செபிக்கிறவையா. நீர் அவ்வாறு செய்கிற தகப்பனாக இருப்பதற்காக உமக்கு நன்றியோடு மிகுதித்து இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
இப்பொழுது இந்த வாலிப பிள்ளைகள் 2 பேரும் ஒரு பாடலை பாடி கேசை போட்டு பாடலை பாடுவார்கள். முதலாக இதில் பாடுனாலே சற்று சிரமப்பட்டு தான் பாடுவார்கள். ஆனாலும் இவருடைய பழக்கங்கள் வர வேண்டும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகள் இசையின் மூலமாக ஆண்டவரை மைமைப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு முதலாக பாடுவார்கள். அதை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமா உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடலுக்கு பின் செய்தி தொடர்ந்து. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் கடந்த நாட்களிலே ஆதாமின் குடும்பத்தை பார்த்தோம், ஆபிரகாமின் குடும்பத்தை பார்த்தோம், ஈசாக்கின் குடும்பத்தை பார்த்தோம். இன்றைக்கு நாம் யாக்கோபின் குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறபடி, நாம் தியானத்திருக்கிறபடி தேவன் குடும்பங்களைத்தான் முதலில் படைத்தார். ஏதேன் தோட்டத்தை படைத்து அது ஆதாமை கொண்டு வந்து வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் தான் ஏவாளை படைத்தார். அவள் ஒரு வேளை ஆண்டவர் ஒரு வேளை இது மாதிரி துறவிகள் தான் வேண்டியிருந்தால் ஏதேன் மாதிரி இன்னொரு தோட்டத்தை படைத்து ஆண் துறவிகளும் இன்னொரு தோட்டத்தில் பெண் துறவிகளும் படித்திருக்கலாம். ஆனால் அப்படிலாம் படைக்கலை. அவர் படித்தது ஆணும் பெண்ணுமாக குடும்பமாகத்தான் படைத்தார். இதுதான் அவருடைய திட்டம். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொதுமா அவருக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாக, அவருக்கு மிகவும் நெருக்கமுள்ளவர்களாக நாம் இருப்போம். இதை நாம் அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துவதாக நாம் இருக்கணும். நாம் முதலில் ஆதாமின் குடும்பத்தை பார்த்தோம், நோவாவின் குடும்பத்தை பார்த்தோம், எப்படிலாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று. நாம் ஆபிரகாமின் குடும்பத்தை பார்த்தோம். நேற்று முன்தினம் நாம் ஈசாக்கின் குடும்பத்தை பார்த்தோம். இன்னைக்கு யாக்கோபின் குடும்பத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வாசிப்போம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம். அப்ப அவங்க வாசிப்போம் 1-2 வசனங்களை. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். பாருங்க, இப்ப எங்க போய் கல்யாணம் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணணும், யார் சொல்லிக் கொடுக்கிறது? தகப்பன் சொல்லிக் கொடுக்கிறார். யாக்கோவுடைய அண்ணனாக ஏசா தன் இஷ்டத்துக்கு கானானிய பெண்களை போய் என்ன பண்ணா, அது பெற்றோருக்கும் மனப்படிவாக இருந்தது. ஆனால் இங்கே யாக்கோவு யாரை பெண் கொள்ள வேண்டும் என்று தாயும் தகப்பனை போய் உன் மாமா வீட்டுக்கு போ, மாமா பொண்ணுங்க இருப்பாங்க, நீ போய் அங்கே கல்யாணம் பண்ணிட்டு
மன்னனுடைய கோபம் தனிய வரைக்கும் அங்கே இருந்து சொல்லி அவனை அனுப்பித்து. ஸோ அப்ப யாரை திருமணம் செய்வது தெளிவாக வேதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். பெற்றோர் ஏற்பாடு செய்யும் பெண்ணைத்தான் திருமணம் செய்வது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்திற்கு அடங்கி வரும்போதுதான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்ப என்ன ஆசீர்வாதம் திரும்பி கொடுக்கிறார் பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் அபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குதலுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி அபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. யாரை ஆசீர்வதிப்பார் சொன்னாரு? யாக்கோபை. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் யாருடைய? ஈசாக்கின் யாருக்கு? யாக்கோபு வந்துச்சு. தாய் கூட இருந்தாலே லாபரை பெற்று இப்ப ஈசாக்கு பரப்ப கையை வீசிட்டு போறாரு. கையில மிருகங்கள் தான் அடிக்கிறதுக்கும் ஒரு கோலை வச்சுட்டு போறாரு. எப்படி போறாரு? கோலம் கையுமாக சென்றார் யாக்கோபு பெருகை செய்தி பெருங்கோட்டமா. எப்படி போறாரு? கையால் நான் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன், கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. ஏல் எலோகி, ஏல் எலோகி, ஏல் எலோகி உம்மை துதிப்பே. ஏல் எலோகி, ஏல் எலோகி, ஏல் எலோகி உம்மை துதிப்பே. அப்ப யாக்கோபை ஆண்டு புறப்பட்டு போகும்பொழுது கையும் கோலுமாக போகிறார். ராத்திரில ஒரு இடத்துல வந்து படுக்கிறார். வாசிப்போம் 28:11 வாசிப்போம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டார். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய அபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அப்ப இங்க யாக்கோபுக்கு கனவு கண்டார். ராத்திரி படுத்து தூங்குறப்ப கனவு நினைத்தது ஏணி, வானத்துக்கு ஏணி வச்சிருக்க மாதிரியும் ஏனில வானதூதர்கள் அங்க யார் நின்று பேசுறது? கர்த்தர் நின்று என்ன பேசுறாங்க? நானும் தகப்பனாகிய அபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆண்டவர் மீண்டும் இங்கே யாக்கோபிடத்திலே கனவுல என்ன பண்றாரு? கனவுல இருந்து பேசுறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி, ஈசாக்கின் கொலையாக வந்த வாக்குறுதி இப்ப யாருக்கு வந்து வாக்குறுதி? யாக்கோபுக்கு ஆண்டவர் கடவுள் என்று பேசுறது என்ன சொல்றாரு? 15ஆம் வசனத்துல, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் செல்லும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அதோட பெரிய ஆசீர்வாதம், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். ஏன் பெத்தேன் இது வானத்தின் வாசல்,
ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அப்ப அவர் தலை சாய்த்து வைத்த அந்த கல்லாகிய மூளை கல்லாக இருந்த இடத்துல ஆண்டவர் யாரோட பேசினாரு? யாக்கோபோட. இது அந்த அனுபவத்துக்கு பேர் பெத்தேல் அனுபவம். என்ன அனுபவம்? பெத்தேல் அனுபவம். பெத்தேல் அனுபவத்துல ஆண்டவர் யாரோட பேசுறாரு? யாக்கோபு. யாக்கோபோடு. ஆண்டவர் மனிதன் கூட பேசுறது ஒரு பெத்தேல் அனுபவம். உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கா? கனவுல கண்டிருக்கீங்களா? சொப்பனங்கள் கண்டிருக்கீங்களா? எல்லா சொப்பனமும் சும்மான்னு சொல்லக்கூடாது. ஃபாதர் வல்காரிஸ் ஒருத்தர் சேசப ஃபாதர் ஒருத்தர் இருந்தார். இந்த அருமொழி தியானம்லாம் நிறைய கொடுப்பார். அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், கனவுகளுக்கு விளக்கம் என்று ஒரு புஸ்தகம். கிடைச்சா நீங்கள் வாசித்து பாருங்க. ஃபாதர் வல்காரிஸ் அவர் பேர். அவருக்கு கொஞ்சம் வயதானவராக இருப்பார். அந்த புத்தகத்தில் காலையில் எத்தனை மணிக்கோ எத்தனை மணி வர்ற கனவுகளுக்கு என்ன விளக்கம், விளக்கு தெரிஞ்ச என்ன விளக்கம், என்ன விளக்கம்னு ஒவ்வொன்றுக்கும் அவர் விளக்கம் கொடுத்து கனவுகளுக்கு அர்த்தம் உண்டு என்பதை அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு விருப்பமான ஒரு கனவு வந்துட்டா ஏத்துப்போம், விருப்பமானது வந்துடும்னா கெட்ட கனவாயிடுச்சுன்னு அது மறந்து. இப்படியாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு ஞாபகம் என்ன? கனவின் வழியா பேசுவார், காட்சி வழியாய் பேசுவார், கனவின் வழியாய் பேசுவார், காட்சி தந்து பேசுவார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. எகிப்து ராஜாவோட ஆண்டவர் பேசினாரா? எகிப்து பார்வோனோட பேசினாரா? அடுத்து தெரியல. யார் விளக்கம் கொடுத்தது? யோசேப்பு கனவுக்கு போயிட்டோம்னா விளக்கம் கொடுத்தார். அந்த கைதிகள் 2 பேரும் இருந்தாங்க ஜெயில. 2 பேருக்கு கனவு வந்துச்சா? ஆனா அவனுக்கு விளக்கம் யார் விளக்கம் கொடுத்தது? யோசேப்பு. தானியேல் ராஜா காலத்தில் நேபுகாத்நேசர் மன்னனுக்கு கனவு வந்துச்சா? விளக்கம் கொடுத்தது தெரிஞ்சுதா? அவருக்கு தெரியல. தானியேல் விளக்கம் கொடுத்தாரா? அப்ப தானியேலுக்கு கனவு வந்துச்சா? எல்லாம் வந்து. யோசேப்பு யாரு? புதிய பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கு கனவு வந்துச்சா? வந்தது. நடந்துச்சா? நடந்துச்சு. அப்ப கனவுல யாரும் ஆண்டவர் பேச அன்னை மரியாளுக்கு துணையாக தெரிவிட்ட புதிய ஏற்பாட்டு யோசேப்பு கனவு வந்துச்சா? இந்த கனவை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? உடனே ஏற்றுக்கிட்டார். அப்ப ஏன் நாமே ஏற்றுக்க மாட்டோம்? யோசேப்பு விரும்பாத ஒரு காரியத்தை தான் தூதன் கனவுல என்ன பண்ணாரு சொன்னார். ஆனா யோசேப்பு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். கனவை ஏற்றுக்கொண்டிருந்தார், கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நாமெல்லாம் ஆண்டவர் கனவுகள் பேசி நம்ம எச்சரிப்பதையெல்லாம் என்ன பண்ண மாட்டோம்? எடுத்துக்கணும். யோபு பற்றி சொல்லப்பட்டது இக்காலங்களிலே தயாக்கால தரிசனத்திலே ஆண்டவர் பேசி காதுகளை திறந்து நமக்கு தெரியாத காரியங்கள் கொடுத்து எச்சரிக்கை கொடுக்கிறார். 33 நினைக்கிறேன். யோபு 33 14 15. தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். வேதத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் நான் சொந்தமா எதையும் சொல்லல. இதனாலதான் எத்தனையோ கனவு காண்பவர்களை நம்ம வேதத்துல பார்க்கிறோம், எத்தனையோ தரிசனம் காண்பவர்கள் வேதத்துல மட்டும் பார்க்கிறோம். எல்லாம் ஆண்டவர் பேசுறது அவங்களை விசுவசிக்கிறாங்க. இன்னைக்கு நாம விசுவசிக்கிறது கிடையாது. விசுவசித்தால்தான் தேவன் என்ன பேசுறாங்க தெரியும். அதனால தான் யாக்கோபு அவ்வளவு உறுதியோடு அந்த இடத்திலிருந்து கடந்து போய் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? 16ஆம் வசனம் என்ன சொல்லலாம்? வாசிப்போம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். பின் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். உங்க வீட்டுல படுத்து கனவு உங்க வீட்டுல இருப்பாரு ஆண்டவருடைய வீடு. என்ன வீடு? ஆண்டவருடைய வீடு. என்ன சொன்னாமா? இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அப்போ உங்க வீட்டுல நீங்க படுத்திருக்க படுக்கையில நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கனவுலையாக பேசினார் என்றால் அது என்ன வீடுப்பா? தேவனுடைய வீடு. தேவனுடைய அது வானத்தின் வாசல். இதெல்லாம் நாம் உணராமல் போய் ஜோசியக்காரட்டையும் கிளி ஜோசியக்காரட்டையும் கைரேக பார்வை கையை நீட்டிட்டு நாம் உட்கார்ந்துருக்கோம். அந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எப்படி கல்யாணம் நடக்கணும் கேட்கிறோம். ஆண்டவரே கனவுல பேசுங்க கேட்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட
இங்க பேசுறீங்க பார்க்க யாக்கோபு அடுத்து வாசிப்போம். யாக்கோபு அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அது தலத்தை என்ன பெயரிட்டான்? பெத்தேல். இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். அதனால கிறிஸ்துவுக்கு பிரியமானது இந்த பெத்தேல் அனுபவம் என்றால் தேவன் நம்மோடு பேசும் ஒரு காரியம். தேவன் நம்மோடு பேசும் ஒரு அனுபவம். இன்னைக்கு நாம் கோயிலுக்கு போறோம். நார்மலா கோயிலுக்கு போறப்ப என்ன பண்ணுவோம்? நமக்கா ஜெபணும், கணவன் மனைவிக்கா ஜெபணும், பிள்ளைகளுக்கா ஜெபணும், பெற்றோருக்கா ஜெபணும், சொந்தக்காரங்க உடம்பு சரியாம ஜெபணும். அதோடு நம்முடைய ஜெபங்கள் முடிந்து விடுங்க. இது ஜெபங்கள் அல்ல, இது விண்ணப்பங்கள். நீங்க மாதா டிவியில ஒரு நற்கருணை ஆராதனை ஒரு 1 மணி நேரம் வைக்கிறாங்க. இந்த 1 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க. ஏதாவது சொந்த விண்ணப்பங்களை வைக்கிறாங்கன்னா பாருங்க. ஃபுல்லா துதி, 1 மணி நேரமும் துதியும் ஆராதனையும் வேத வார்த்தையும் சங்கீத பாடல்களும் விண்ணப்பங்கள். மொத்தமா கொரோனாவுக்காக ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பம் தான். சொந்த விண்ணப்பத்தை யாரும் வைக்கிறது இல்லை. அதுதான் ஆராதனை. நாம 6 வயதிலே கற்றுக்கொண்ட மனப்பாடமாக கற்றுக்கொண்ட பாடங்கள் 6 அடி நிலத்துக்குள் போற வரைக்கும் அதே தான் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். வீட்டுல படிக்கிற சின்ன பிள்ளை ஆனாவனை கத்துக்கிட்ட பிள்ளை 12வது படிக்கிற வரைக்கும் ஆனாவனை படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருப்போம்? ஜெபம் என்பது ஆண்டவரோட உறவாடு. தேவன் நம்மோடு உறவாடும் இருக்காரு. இங்கே தேவன் வந்து யாரோட உறவாடுங்க? யாக்கோபோடு. யாக்கோபு இதுவரைக்கும் கண்டுக்க தெரியாம இருந்தான், தெரிந்து கொண்டான். ஆண்டவர் அவனோடு இருப்பதை தெரிந்து கொண்டான். நீ தனியா இல்லை, நான் உன் கூட இருக்கிறதை அறிந்து கொண்டான். நம்முடைய ஜபங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ஒருமுறை கண்டிப்பா நீங்க நாளைக்கு 11 மணிக்கு எனக்கு அந்த ப்ரோக்ராம் உட்காந்து பாருங்க. 1 மணி நேரம் வெறும் பாடல்கள், துதிகள். ஜபங்கள்னா அவங்க சொந்த ஜபம்னா கிடையாது. கொரோனாக்காவோட பாடலுக்காக ஜபம், ஆண்டோட வார்த்தைகள், அதுக்குரிய விளக்கங்கள், மீண்டும் துதிகள், ஸ்தோத்திர பலிகள், இப்படி 1 மணி நேரம் வந்து உட்காந்து ஜபம். ஏன் நாம ஜபம் பண்ணுறதோ 1 மணி நேரம் உட்கார முடிய மாட்டேங்குது? சொந்த கருத்துக்களுக்காக மட்டும் ஜெபிக்கிறோம். அது விண்ணப்பம், அது ஜபம் கிடையாது, அது விண்ணப்பம். விண்ணப்பத்தோடு நாம் நிப்பாட்டிடுறோம். 1ஆம் கிளாஸ் பாடத்தோடய நிற்கிறோம். நாம் பரலோக மந்திரம் அருளை மந்திரத்தோடு நாம் நிற்கிறோம். ஆண்டவரை துதிக்கும் துதியோடு கூட நான் கடந்து வரல. ஆண்டவரை துதித்த பாடல்களை கூட நாம் கடந்து வரல. முழந்தாள் படிட்டு கைகளை வைத்து ஜெபிப்பதற்கான கடந்து வரல. நாம் இன்னும் 1ஆம் கிளாஸ் பாடத்திலேயே 6 அடி நிலத்துக்கு பிறகு இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு ஒரு மாற்றம் இருக்கு. வீட்டில் எல்லாரும் குடும்பமாக இருக்கும். எப்படிப்பட்ட ஆராதனை 1 மணி நேரம் உட்காருங்க. இன்னும் எத்தனையோ மற்ற டிவில எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜபம் நடக்குது. கூட வந்து உட்காரு. இதை விட என்ன பெரிய வேலை இருக்கிற நாட்களிலே ஒரு 2 மணி நேரம் ஜபத்தில் டிவியை பார்த்து உட்கார்ந்துருக்க முடியாத நம்மளால. ஒரு நல்ல ஆராதனை எடுக்கிறது, கலந்து கொள்வதற்கு அவனுக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் 1 முறை உணர்த்தினான். ஆண்டவர் சிறந்த இடன்னு தெரிந்து கொண்டு திருப்பி என்ன சொல்ல பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இவருடைய காலம் புதிய ஏற்பாட்டின் காலம் கிடையாது, ஆவியாவுடைய காலம் கிடையாது, நியாயப்பிரமாணத்தின் காலம் கிடையாது, 10 கற்பனை கிடையாது, எதுவும் கிடையாது. முதல் வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி ஏன்னா அதான் வனாந்தரத்துல போற வழிகள், மிருகங்கள் இருக்குள்ள உடல் நோய்வாய்ப்பட்டு போயிடும், திருடர்கள் இருப்பார்கள், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். என்னை பத்திரமாக காப்பாற்றி உண்ண ஆகாரமும் சாப்பிட சாப்பாடும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு. ஏன் சமாதானத்துன்னு சொல்றாரு? யாருடைய சண்டை போட்டு போனது? யாரு சாயந்தரம் மேல கோபம் இருக்குது? ஏசா. ஆனா வந்தா ஏசா கொண்டு போட்டுருவானே. சமாதானத்துடன் வந்தால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த பெத்தேல் இடத்தில் இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பொருத்தனை யார் கற்றுக் கொடுத்தது? பெற்றோர். தசமபாகம் கொடுக்கணும் யார் கற்றுக் கொடுத்தது? அன்னைக்கெல்லாம் வேதங்கள் கிடையாது, அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி குருக்கள் கிடையாது, இந்த மாதிரி சபைகள் கிடையாது. அந்த காலத்துல என்ன பண்ணா
இந்த மாதிரி காரியங்கள் அவன் செய்கிறாங்க. அவனுடைய பெற்றோராகிய ஈசாக்கும் ரெபேக்காலும் இதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணிருக்காரு? உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்களா? தசோமா கொடுக்க கற்றுக் கொடுத்திருக்கீங்களா? பொருத்தினை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறீங்களா? பொருத்தினோட ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கீங்களா? யோசித்து பாருங்க, உங்கள் குடும்பங்கள் எப்படி இருக்கின்றன? யாக்கோபு இன்னும் திருமணமாகல, ஆபத்து நாள் இந்த பொருத்தினை செய்ய ஆரம்பிச்சு. உங்க வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகள் இப்படியெல்லாம் ஆண்டோடைய ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த பிள்ளைகள். யாக்கோபு மீண்டும் அங்கேயே புறப்பட்டு போகிறான். வாசிப்போம். இதுவரைக்கும் ராக்கேலை போய் சந்திக்கிறார். 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். அங்கே போய் அந்த ராக்கேல் ஊர்ல போய் எங்க லாபான் வீடு என்று கண்டுபிடிக்கும் பொழுது அவருடைய பெண் ராக்கேல் ஆடை மேய்ச்சிட்டு தங்கை ஆடை மேய்ச்சிட்டு வரா, அவருடைய வீடுதான் சொல்லி உள்ள வழி சொல்லுறாங்க. அப்ப ராக்கேலை பார்த்து பேசுறாங்க. வாசிப்போம். 15ஆம் வசனம். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல்லு. லாபான் ராக்கேல் வீட்டுக்கு கூட்டு போயிட்டா, அங்க உடனே நீ சும்மா இருக்க கூடாதுங்க, நீ வேலை செய்யற, வேலை செய்யறது உனக்கு சம்பளம் கொடுக்கணும், அதனால எவ்வளவு சம்பளம் கேட்கிறாரு. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராக்கேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராக்கேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தால். யாக்கோபு ராக்கேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராக்கேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். அப்ப என்ன சொல்றேன்? இளைய குமாரத்தினை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்காக 7 வருஷம் நேரம் பண்ண வேலை செய்கிறேன் என்று ஒரு காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறார். குறிப்பிட்ட பிறகு சரி 7 வருஷம் முடிஞ்ச என்ன ஆகுது? யாருடைய கல்யாணம் கொடுத்துறாங்க? லேயாளுடைய கல்யாணம் கொடுத்துறாங்க. அந்த காலத்திலே ஒரு தலையெல்லாம் மறைச்சு மாலைகள் இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு தலையெல்லாம் போட்டு மறைச்சு யாருன்னு தெரியாது. சாயங்காலத்துல திருமணம் நடக்கும். ஆனா யாருன்னே தெரியாதவங்களுக்கு தெரியாம கூட உள்ள விட்டுருவாங்க. எல்லாம் இருட்டாரு. ஆனா அடுத்த நாள் காலையில ஏற்றி பாக்குறான், யாரை கல்யாணம் கொடுத்துருக்காங்க தெரியுது? லேயாளைய கல்யாணம் கொடுத்துருக்காங்க. அவன் போய் கேட்கிறவன், நீ ஏமாத்துதி அப்படின்னு, நீ உனக்கு ராக்கேல் ஒன்னா இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய, ராக்கேல் உனக்கு தர உனக்கு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு 7 வருஷம் யாரை வேலை செய்யறான்? யாரை வேலை செய்ய வைக்கிறான்? மருமகனை வேலை செய்யணும். அப்ப 14 வருஷம் இவங்க 2 பேருக்காகவும் யார் வேலை செஞ்சாங்க? யாக்கோபு அவங்க வீட்டுல வேலை செய்யலாம். வாசிப்போம். அடுத்த 30ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். குறிப்பின பாருங்க, லாபானுக்கு நல்லா தெரியுது யார் ஆசீர்வதிச்சிருக்காப்பா? லாபானின் யாக்கோபு நிமித்தம் லாபான் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனா அவன் மந்தையெல்லாம் நல்லா பெருகிடுச்சு. செம்மறி ஆட்டு மந்தைகள், வெள்ளாட்டு மந்தைகள் எல்லாம் நல்லா பெருகிடுச்சு. வாசிப்போம். தொடர்ந்து, உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். நான் வந்த பின் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். யாரை முன்னிறுத்துகிறார் யாக்கோபு? கர்த்தரை, ஆண்டவரை முன்னிறு. இந்த பண்புகள் எங்கிருந்து வருது யாக்கோபுக்கு? பெற்றோரிடத்துல, ஒரு குடும்பத்தில் பெற்றோரிடத்திலிருந்து வருது. ஏற்கனவே 2 பெண்களை திருமணம் செய்துனா 2 பெண்களின் வேலைக்காரர்கள் அவர் கூட இருக்காங்க. சொல்லப்போனா அவருக்கு 2 மனைவிகள் 2 மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க. அப்ப என்ன சம்பளம் கேட்கிறப்ப ஈசாக் யாக்கோபு என்ன சொல்றாங்க? வாசிப்போம். 31ஆம் வசனம். அதற்கு நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியுமுள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி உமக்கு சம்பளமாய் இருக்கட்டும், எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். அவர் எனக்கு சம்பளம் எடுக்கிறான். புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளும் வரியும் புள்ளி உள்ள வெள்ளாடுகள், அந்த எனக்கு சம்பளமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப இனிமே இதெல்லாம் பிரிச்சு நான் தனியா என் பிள்ளைங்க வைக்கும், மீதி உன் மந்தைய நான் மேய்ச்சிருவேன்.
அது இதான் என்னுடைய சம்பளம். எந்த ஆடுல இந்த மாதிரி வரிகள் வரா எனக்கு சொந்தங்க லாபான் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். நீ சொன்னபடி ஆகட்டும், 34 சொன்னபடி ஆகட்டும் என்று சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான், யாக்கோபு ஆடுகள் பொரியும் காலத்திலே கொப்புகளை வெட்டி அது 2ஆ கிழிச்சு அந்த இலைத்தலையெல்லாம் கொண்டு ஆடுகள் தண்ணி குடிக்கிறாங்க போட்டு இதனால் ஆடுகள் பொரியினத்தை இதை பார்த்து பொழியிறப்ப வரியும் புள்ளியும் உள்ள ஆடுகள் நிறைய வர ஆரம்பிச்சு. அவன் வந்து நிறைய பெருக ஆரம்பிச்சன. யாக்கோபு நீ நிறைய ஏமாத்துற, யாக்கான லாபான் ஏமாத்துறன்னு சொல்லி ஒரு பிரச்சனை உண்டு பண்ண ஆரம்பித்தான். அதை வாத்திப்போம். 31 வாத்திப்போம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த போது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்கிறதை கண்டான். இப்ப கர்த்தர் இடப்படுகிறார். இதுவரைக்கும் சமாதானமா இருந்தார்கள். இப்ப லாபானுடைய முகநாடி வேறுபட்டா கோபம் வந்துச்சு. தான் பிள்ளைங்க சொல்றதான் என்ன பண்றான் நம்ப ஆரம்பிக்கிறோடைய யாக்கோபு சொல்றத நம்பல. அதனால அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபுட்ட, கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர் பேசாரு, இனிமே நீங்க இருக்க வேண்டாம், இனிமே நீ புறப்பட்டு உன் சொந்த தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு அப்ப சொன்னோன்னே அவருடைய மனைவிமார்கள் 2 பேரும் கூப்பிட்டு யாக்கோபு பேசுறார். வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு ராக்கேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தகப்பனுடைய யாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். யாரோடு இருக்கிறாரு? என்னோடு இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்னோடு இருக்கிறார். இதுக்கு பாருங்க, அவருடைய விசுவாசம் பாருங்க எந்த அளவுக்கு உறுதியாயிருக்கு. அந்த பெத்தேல் அனுபவனுக்கு ஏற்பட்டதுனாலே அவன் அவ்வளவு விசுவாசத்தில் உறுதிப்பட்டவனாக என் தகப்பனுடைய தேவனை ஏற்பட்டிருக்கா. அதனால எழுதுவான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்து பார்த்துப்போம். என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்ப சம்பளத்தை எத்தனை முறை மாற்றினான்? 10 முறை. 10 முறை. எத்தனை முறை? 10 முறை. இந்த யாக்கோபு இந்த பேருக்கு என்ன அர்த்தம்? ஏமாற்றுக்காரன் அர்த்தம். அதனால அவன் யார் முதல்ல ஏமாத்தினா? சகோதரன். அதுக்கப்புறம் தகப்பனை என்ன பண்ணா ஏமாத்தி ஆசீர்வாதம். சோ அதற்குள்ள பலனை இங்க வந்து என்ன பண்றான்? அனுபவிக்கிறான். 10 முறை சம்பளத்தை என்ன பண்றான்? ஏமாற்றி இருக்கிறான். அடுத்து வந்து புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். அதனால அவன் மாதிரி சம்பளத்தை ஆடு என்ன பண்ணாரு? புள்ளி போட்டதுதான் எனக்கு சொல்றப்ப புள்ளி போட்ட உடனே என்ன பண்ணா கலப்பு தான் எனக்குன்னு கேட்டான். அப்புறம் எல்லாம் கலப்பு கூட்டியவனுக்கு சாதமா இருந்துச்சு. எது யாக்கோபுக்கு சாதமா இருந்தோ அதுவே நடந்து கொண்டிருந்தது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பன் ஆடுகள் எடுத்து எனக்கு தந்தார். அடுத்து வாசிப்போம். 10ஆம் வசனம் வாசிப்போம். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்திலே என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளுடைய பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளா இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடு பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இப்ப தேவதூதன் மீண்டும் கணவரை வந்து பேசுகிறார். லாபான் இவனுக்கு செய்யற கஷ்டத்தை எல்லாம் அவ பார்த்துட்டு, உனக்கு இதெல்லாம் நான் செய்யறேன், உனக்கு எல்லாம் நான் செய்யறேன், எப்படி இந்த ஆடுகளா செய்து எப்படி நீ செய்யற தேவதூதன். அப்ப யாரு? தேவன் யாரோட இடப்பட்டு கொண்டிருக்கிறாரு? ஏன் என்ன அனுபவம் ஏற்பட்டதா இருக்கு? பெத்தேல் அனுபவம். மீண்டும் அந்த பெத்தேலுக்கு தொடர்ச்சியாக ஆண்டவரோடு தேவதூதன் வந்து பேசுகிறார். அடுத்து 13ஆம் வசனம் வாசிப்போம். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணிய பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும்.
எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்ப இவரெல்லாம் லாபான் இல்லாத நேரத்துல பார்த்து மந்தைகள் எல்லாம் ஓட்டி மனைவி பிள்ளைகள் விட்டு ஜாமான்கள் எடுத்து என்ன பண்ணாங்க, கிளம்பி 2 நாள் கழித்து வந்து லாபான் பாக்குறான், எல்லாம் போயிட்டாங்க செய்தி அறிவிக்கப்பட்டவன். அவருடைய தொடர்ந்து ஆட்களை கூட்டு தொடர்ந்து வந்து அவர் வர்றப்ப ராக்கேல் என்ன பண்ணா, அவர் வைத்திருந்த சுருவங்கள் அதை தூக்கிட்டு வந்துடா. ராக்கேல் தூக்கிட்டு வந்துடா. வந்து என்ன பண்றான், எல்லாத்தையும் இங்க தூக்கிட்டு பொருளெல்லாம் இங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னா சண்டை போடலாம். வந்து வாசிப்போம் 27 வாசிப்போம். நீ ஓடி போனதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவா என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேலதாளம் கிண்ணற முழக்கத்துடன் அனுப்புவேனே. என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். யாக்கோபு யாரோட பேசாரு? லாபானோட. நீ அவனுக்கு நன்மையே அன்றி தீமை எதுவும். அதனால நீ என்று சொல்லாம ஏன் போயிட்ட? அப்படி நான் மேலத்தாடத்தை வெளியே வச்சிருப்பேன்னு சொல்லி அது சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், நீ எதுக்கு வீட்டுடைய எல்லாத்தையும் ஜாமான்கள் எடுத்து வந்துட்டியோ? தெய்வங்களை அடுத்து இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டில் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதனால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டார். யாக்கோபு லாபானுக்கு பிரதித்திரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சிருந்தாலே இப்படி வந்துவிட்டேன். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோടെ விட்டுவிட வேண்டாம். உம்முடைய பொருட்களாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை தம்முடைய சகோதரனுக்கு முன்பாக பரிசோதித்து அதை எடுத்துக் கொள்ளும் என்றான். ராக்கேல் அவர்களை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். அப்ப ராக்கேல் இதெல்லாம் திருடிடுது. வந்து எல்லா கூடாரத்தையும் சுத்தி பார்க்கற ராக்கேல் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல. அப்பா அதை எந்திரிக்க வருத்தப்படாதீங்க, ஸ்திரீகளுக்குள் வழிபாடுனால உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லி அந்த சுருவங்களை கடையில போட்டு ஒட்டை மேல உட்காந்து எல்லா இடத்தையும் தேடி பார்த்தோன்னே என்னென்ன திருடிட்டு வந்த மாதிரி பாக்குறேன்னு சொல்லி யார் சண்டை போடுறது? இப்ப யாக்கோபு போய் அவன்கிட்ட கேட்கிறான், என்ன திருடன் நடிச்சு நீ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா பேசுறா. வாசிப்போம் 37 வாசிப்போம். என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்திருக்கட்டும். இந்த 20 வருஷ காலமாய் நான் இடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவும் இல்லை. பீருண்டதை நான் இடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு பணதையும் இரவில் களவு பணதையும் என் கையிலே கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அப்ப இவர்களுக்கு ஒரு வாக்குவாதம் யாக்கோபு பேசலாம். நான் இத்தனை வருஷம் உன் பொண்ணு மூத்த பொண்ணுக்கு அப்பா வேலை செஞ்சேன், 2வது பொண்ணுக்கு எத்தனை நாள் வேலை செஞ்சேன், உன் மந்தையை பார்க்கறதுக்காக இத்தனை வருஷம் வேலை செஞ்சேன். என் கையிட்டனால ஈசாக்கின் தேவன் ஆபிரகாம் தேவன் கூட உன் மந்தை என்ன பண்ணாரு? ஆசிரியத்தை பெருக செய்தார். அதனாலதான் அந்த தேவன் ஒன்று என்ன பண்ணாரு? பேசுற கருதலையே செய்யக்கூடாது. அது மாதிரி 2 பேரும் கற்களில் வைத்து ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. உடன்படிக்கை செய்து என் பெண்களை விட்டுட்டு வேற பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி வந்து எனக்கு தீமை சேர்க்க வரக்கூடாது, நானும் இதை தாண்டி உங்களை தீமை செய்ய வரமாட்டேன் சொல்லி ஆண்டவர் இடத்துல பாரு பிரித்து எடுக்கிறார். என்ன எடுக்கிறாரு? என்ன அர்த்தம் பிரித்து எடுக்கிறாருன்னா? எதுக்காக பிரித்து எடுக்கிறார்? லாபாட்டுக்கு எதுக்காக லாபாட்டுக்கு பிரித்து எடுக்கிறார்? லாபாட்டை சொல்றது லாபான் எந்த தெய்வங்களை வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறான்? அந்நிய தெய்வங்களை வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறான். இவங்க அப்பா ஆபிரகாம் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டார். ஈசாக்கு அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டார். இவன் திருப்பி அந்த தொடர்பு பொண்ணை பார்க்க வரேன், பேரனை பார்க்க வரேன், பேத்தியை பார்க்க திருப்பி வந்து கொண்டிருந்தால் அந்நிய தெய்வங்களின் வழிபாடுகளை மீண்டும் நான் வீட்டில் கொண்டாந்து திருப்பி வாழ் சொல்லிட்டு ஆண்டவர்கள் என்ன பண்ணாரு? பிரித்து விட. அதுக்காக தான் யாக்கோபுக்கு ஒரு கோபத்தை ஒன்று கொடுக்குறா, லாபானுக்கு ஒரு கோபத்தை ஒன்று. கடைசியா சமாதானம் செய்ய வைத்து ஒரு உடன்படிக்கை, இந்த எல்லையை தாண்டி நீ வரக்கூடாது, அந்த எல்லையை தாண்டி நானும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி போயிட்டு அவர்கள் அவன் வழியா போயிடலாம். அவன் வழியா போன அதுக்கு பின் ஏசாவை சந்திக்க வேண்டிய பயம் யாருக்கு வருது?
யாக்கோபு. யாக்கோபு போய் யார் ஏசாவை போய் சந்திக்கணுமே. இப்ப என்ன சொல்வார், அவ எது சொல்வாரோ சொல்லி சந்திக்கிறதுக்காக என்ன செய்கிறான், உடன்படிக்கை பார்க்கிறோம். 52வது பார்த்துக்கணும். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராத படிக்கும், நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராத படிக்கும். இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. அபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்ப அடுத்தது இதுக்கப்புறம் தன் அண்ணன் ஏசா நம்ம மேல கோபமா இருப்பா, அவன் எப்படி சமாளிக்கிறது எண்ணத்தோடு முதல்ல கொஞ்சம் ஆட்களை அனுப்புறான். 5வது அடுத்தது 32:5. எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகி உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி அவனுக்கு மனசுல ஒரே பயம். ஏசா பழைய கோவக்காரனுக்கு திருப்பி நம்மள அடிச்சு போட்டு ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு ஒரு பயம். அந்த பயத்துல முதல்ல ஒரு தூது அனுப்புறான். அப்ப அந்த ஆட்கள் யாக்கோபு இடத்துல அடுத்த வருஷம் திரும்பி வந்து அந்த ஆட்கள் யாக்கோபு இடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவு இடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு 400 பேர் வர யாக்கோபுக்கு பயம் வந்துச்சு. பயந்து மிகவும் என்ன பண்ண போற திரும்பி அடுத்த மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய அபிரகாமின் தேவனும் பாருங்க இவ்வளவு செஞ்ச பிறகும் யார் நோக்கி விண்ணப்பத்தை என்ன பண்ண சொல்றாங்க, என் தகப்பனாகிய அபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. கனவு என்கிட்ட வந்து சொன்னீங்களே திரும்பி போன்னு, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவானே அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். எவ்வளவு பெரிய பெருங்கூட்டமாயிடுறாரு. கையோடு கடந்து சென்றே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையோடு கடந்து சென்றே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோகியே எலோகியே எலோகி உம்மை துதிப்பேன். எலோகியே எலோகியே எலோகி உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவினை கைவிடல. யாக்கோபுக்கு ஒரு பரிசு பொருளை கொடுத்த வாசிப்போம். 32, 13, 14 வாசிப்போம். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஊட்டிக் கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று முன்னே கேட்டால், நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இதன் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னால் போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும் போது இந்த பிரகாரமாக அவனோடு சொல்லி, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொற்றார்.
அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சென்று சூழிக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அதற்கு அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்ப இங்கே ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படும். இந்த முன்னால் அவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டு வேற பக்கமாவது பின்னால காலத்தி போறான்னு ஒரு ஆட்சியை கடந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப இரவு நேரத்தில் ஒரு தேவதூர் வந்து இவரோட சண்டை போட வைத்தார். இரவு முழுசும் அவரோடு போராடி கொண்டிருக்கார். அந்த தூதரால் இவரை ஜெயிக்க முடியல. விடியற்காலே தொடை சபையை தட்டோடனே சுழுக்கின உடனே அவரால் போராடினாலும் இருந்தார். என்னை ஆசீர்வதித்தோட உங்க பேர் என்ன விடமாட்டேன்னு சொல்லி சொல்றப்ப அவர் சொல்றாரு, எழுதுறாரு, உன் பேர் இனிமே யாக்கோபு எனப்படாமல் உன் பேர் என்னது இஸ்ரவேல், நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அதனாலே உன்னுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் கேட்டான். அவனை என் நாமத்தை கேட்பேன்னு சொல்லி அவனை இங்க என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். அப்பதான் யாக்கோபு இது யார் தெரியுது, தேவன் என்று தெரியுது, தேவனுடைய தூதர் என்று தெரியுது. இங்க இரவு முழுவதும் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கிறார். யாரு, யாக்கோபு. இந்த அனுபவத்துக்கு பேர் பெனியேல் அனுபவம். என்ன அனுபவம்? பெத்தேல் அனுபவம் ஒன்று வேறு, பெனியேல் என்ற அனுபவம் ஒன்று வேறு. பெத்தேல் அனுபவத்தில் தேவன் இடர்படுகிறார், பெனியேல் இடத்திலே தேவனோடு இடர்படுகிறார். இந்த ரெண்டு அனுபவம் யாருக்கு இருந்தது, யாக்கோபுக்கு இருந்தது. அது போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், சந்தோஷம். நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம் முழு ராத்திரி. அதான் ஃபர்ஸ்ட் எவர் நைட் பிரேயர். யாரு, யாக்கோபு தேவனோடு ராத்திரி முழுசு போராடி ஜெபித்தாலையா, அதுதான் ஃபர்ஸ்ட் எவர் நைட் பிரேயர். அவர் ஒரு தனி மனிதனாக இருந்து ஆண்டோட ராத்திரி பூரா ஜெபம் பண்ணி போராடி வெற்றி கொண்டார். போராடினோம்னா ஆசீர்வதித்தாலும் விடவே மாட்டேன். ஆனால் பெத்தேல் என்பதுல தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார். இங்க என்ன பண்ணா, என்ன ஆசீர்வதித்தாலும் போட மாட்டேன். ரெண்டு அனுபவம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவை. ஒவ்வொரு குடும்பமாக பார்த்து கொள்கிறோம். இந்த குடும்பத்தில் லேயாலும் சரி ராக்கேலும் சரி போகணும். ஆண்டவர் சொன்னார் போகலான்னு சொன்னோடனே கணவனோடு சேர்ந்து வருகிறார். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம இன்னும் உழைப்போம், தகப்படங்க உழைச்சது போகும் சொல்லி வருகிறார். எல்லாம் ஏசா எதிர்கொண்டு வந்தால் இப்படிலாம் பிரச்சனை வரும் சொல்லி கூட்டு போறான். இப்போ அதுக்கு என்ன செய்வதுன்னு பார்த்து அது கேட்டால் போல யாக்கோபோடு இணைந்து ரெண்டு பெண்கள் மட்டுமில்ல அவருடைய மறுமனையாட்டிகளும் பிள்ளைகளும் மேய்ப்பர்களும் வேலைக்காரர்களும் எல்லாமே இணைந்து வருகிறார். பாருங்கள், இந்த குடும்பம் கோலும் கையுமாக சொல்றார், வெறுங்கையோடு நான் என்ன பண்ணேன் போனேன். இப்ப இரண்டு பரிவாரங்களோடு நான் திரும்பி வரேன். அப்ப எத்தனை மாடுகள், எத்தனை ஆடுகள், எத்தனை செம்மறி ஆடுகள், எத்தனை வெள்ளாடுகள், எத்தனை கழுதைகள், எத்தனை ஒட்டகங்கள், எத்தனை வேலைக்காரர்கள், எத்தனை மேய்ப்பர்கள், எத்தனை பிள்ளைகள், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கண்டு பாருங்க. அவன் பெரிய ஒரு செல்வதனாக வர்றான். ஏசாவுக்கு பயந்து கொண்டுதான் வர்றான். ஆனா ஏசா திருப்பி எதிர்பட்டு வந்து அவனுடைய சமாதானமாக வந்து பேசணும்னா ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் இந்த சமாதானம் எடுத்துனா, யாரோடு அவன் போராடி ஜெபித்தான், தேவனோடு போராடி ஜெபித்தான். இரவு முழுவதும் போராடி ஜெபித்தான். இன்னைக்கு நைட் இருக்க கோயில்ல நைட் வைக்கனா வீடு விடா சொன்னா கூட ஜெபக்குழு மட்டும்தான் வருவாங்க, மற்றவங்க தான் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? யாரு ஜெபம் நடத்துறான்னு பார்ப்பாங்க. ஜெபம் நடத்துற முகத்தை பார்த்த வராங்க. ஜெபிக்க வேண்டிய யாரு கூட ஜெபம் ஜெபம் நடத்த வராங்க. ஆண்டவர் அனுப்பிய ஒரு வேலைக்காரராக வருகிறார். யார் வந்து நடத்தினாங்க? ஆண்டோட ஊழியக்காரர். அவரோட அவங்க மூஞ்சிக்காக வரக்கூடிய மக்கள் இன்னைக்குன்னா அவர்களால் தேவனோட உறவாடவே முடியாது. நம்ம எண்ணங்கள் மாறணும், சிந்தனைகள் மாறணும். தேவனோடு சஞ்சரிப்பதுதான் முக்கியம். இந்த ஓய்வு நாட்களிலே லாக்டவுன்களிலே வீட்டில் இருக்கும் பொழுது பூசைக்கு போக முடியல, நற்கொடை ஆசீர்வாதத்துக்கு போக முடியல, கோவில் நடக்க எந்த திருவிழாவுக்கும் போக முடியல, எதுவும் செய்ய முடியல. ஆனால் வீட்டில் இருந்தால் யாரோட இருக்க முடியும்? இந்த உணர்வுகள் நமக்குள் வருவதற்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட முக்கியமான. யாக்கோபு இப்படித்தான் பெத்தேல் அனுபவத்தில் ஆண்டவரோட எதிர்கொண்டார். பெனியேல் அனுபவத்திலே இவன் ஆண்டவரோட என்ன பண்ணா, திருப்பி பார்த்தீங்க பெனியேல். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயர். முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா அல்லேலூயா
பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. அத கிறிஸ்துவுக்கு பிரியமானது. யாக்கோபுக்கு 2 அனுபவம். ஒன்று உலகம் தேவனோட 2 அனுபவம். ஒன்று பெத்தேல் அனுபவம், இன்னொன்னு பெனியேல். உங்களுக்கு எந்த அனுபவம் வந்திருக்கு? பெத்தேல் அனுபவம் வந்திருக்கா? பெனியேல் அனுபவம் வந்திருக்கா? ஒரு குடும்பத்திற்குள் ஆண்டவர் அனுபவம் எல்லாம் கொண்டு வந்து கண்டிப்பா கொடுப்பார். இந்த பிரேயர் குரூப்புக்கு நிறைய இடத்துக்கு செவங்களுக்கு போறப்ப நிறைய பேர் ஆண்டோடைய முகத்தை பார்த்தேன் என்று சொல்வார். சாட்சி சொல்றார். கல்வாரி முகத்தை பார்த்தேன், அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தேன், பர்வதத்தின் தலையில் கீழே வச்சிருக்க இயேசுவை பார்த்தேன். இப்படி வெவ்வேறு இயேசு கிறிஸ்து முகத்தை பார்த்ததாக பல மக்கள் கூற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் முகத்தை காட்டியிருக்கிறேன். இங்கே ஆண் முகத்தை பார்க்கணும்னு சொல்றாங்கல்ல, பொழுது விடிஞ்சிச்சு. அவர் தூதர் உடனே கிளம்பி போயிடுறார். அந்த இடத்துக்கு அவர் எழுதுறான். அப்ப நான் பெத்தேல் அனுபவத்தை பெற்றிருக்கேன்னா, தேவோடு ராத்திரி முழுசும் போராடி ஜெபிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு பெனியேல் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். 10 நிமிஷம் உட்காந்து ஜெபம் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. ஒரு மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் இரவு முழுவதும் தேவனுடைய தான் போராடி ஜெபித்திருக்கிறான். இதான் குடும்ப தலைவனுக்கு ஒரு காரியம், ஒரு குடும்ப தலைவிக்குரிய ஒரு காரியம். மனப்பாடமாக கற்றுக்கொண்ட ஜெபங்களை திருப்பி திருப்பி இதயத்திலிருந்து வராமல் எங்கிருந்து வந்தது? முதற்றிலிருந்து சிந்திலிருந்தும் நாம் ஞாபகம் மெமரைஸ் பண்ண ஜெபங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நல்லது சொல்லுவது, ஒண்ணுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனா உள்ளத்தில் ஆழத்தில் ஜெபங்கள் விட்டால் வாய் திறந்ததை சொல்லும் பொழுது துதிகள் ஏறெடுக்கப்படும். இப்படித்தான் ஒரு நாள் ராத்திரிக்குள்ளா யாக்கோபு ஜெபித்தான். ஒரு நாள் ராத்திரிக்குள்ளா ஆண்டவர் அவனுக்கு இடர்பட்டு பெத்தேலிலே பேசினார். வானத்தின் வாசல் என்று அவன் சொன்னான். இங்கே பெரிய அனுபவத்திலே தேவன் பெயரை மாற்றுகிறார். ஆபிரகாமுக்கு பெயரை மாற்றிய தேவன், சாராளுக்கு பெயரை மாற்றிய தேவன் இங்கே யாக்கோபுக்கும் பேருனா உன் நேரே எத்தம் கிடையாது, நீ ஏமாற்றுவதும் கிடையாது. இனிமே இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. இனிமே நீ எல்லாரும் என்ன அர்த்தம் இஸ்ரவேல்னா எல்லாருக்கும் ஒரு குலத்துக்கு கோத்திரத்துக்கு நீ பெரிய தந்தையாக போகிறாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் யாக்கோபுக்கு முதல்ல ராக்கேல் வழியாக குழந்தை பிறக்கல, லேயா வழியாக குழந்தை பிறந்தது. ராக்கேலின் வேலைக்காரி வழியாக குழந்தை பிறந்தது, லேயாவின் வேலைக்காரியாக குழந்தை பிறந்தது. கடைசியாக ரொம்ப நாள் கழிச்சு ராக்கேலின் வேலைக்காரி வழியாக ராக்கேல் வழியாக யோசேப்பு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தார். ரொம்ப நாள் கழிச்சு யோசேப்பின் மேலே அதிக அன்போடு இருந்தார். அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பெண், லேயாவுடைய வேலைக்காரி வழியாக ஒரு பெண் இருந்தார். யாரோட பேர் பெண்ண? தீனாள். வாசிப்பு அடுத்த அதிகாரம் 34 லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீக்கேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. அப்ப இருந்தது 12 பிள்ளைங்க. பறக்கல, 11 ஆண்கள், ஒரே ஒரு பெண். 11 ஆண் பிள்ளைகளால ஒரு பிரச்சனை கிடையாது. இருந்த ஒரு பெண்ணோட பிள்ளையால பிரச்சனை. இன்னைக்கு உங்கள் குடும்பங்களிலும் இப்படி பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்க. தீனார் ஊரை சுற்றி பார்க்க, ஊரில் உள்ள பெண்களை பார்க்கன்னு என்ன பண்ணா ஊருக்குள்ள புறப்பட்டு போறான். போய் என்ன செய்ய, போய் அந்த ஊர் ராஜாவுடைய மகன் மேலே ஆசை கொண்டு அவனோடு கூட படுத்து அவளை தீட்டுப்படுத்தினான். தீட்டுப்படுத்தினோன்னா அவருடைய சகோதரர்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க, 7ஆம் வசனம் வாசிப்போம். யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மதிகட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். யாரால பிரச்சனை ஆரம்பிக்குது? பொம்பளை பிள்ளைனால பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை எப்படி வளர்த்தல் கூட வளர்க்காத காரணத்தினாலே, இந்த ஒரே ஒரு பெண் பிள்ளை செல்லம் கொடுத்து அவர்கள் வளர்த்ததினாலே அவள் ஊருக்குள்ள போறன்னு போய் பெண்களை பார்க்க போறது அவங்களோட ஆண்களை பார்த்து தேவையில்லாத ஒரு பாவத்துக்குள் விழுந்து குடும்பத்துக்குள் ஒரு பெரிய பிரச்சனை என்ன உண்டு பண்ணுது. அவருடைய சகோதராகிய சீக்கிரம் அவங்க பெண் பார்க்க இங்கேருந்து கேட்கிறாங்க. அந்த ராஜா உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் சரி, நாங்கெல்லாம் விருத்த சேதம் செய்பவர்கள், விருத்த சேதம் செய்யாதவர்கள் நாங்கள் திருமணத்தை செய்ய மாட்டோம்னு சொன்னோன்னே நாங்களும் விருத்த சேதம் செஞ்சுக்கிறோம்னு சொல்லி அவங்கள ஒத்துட்டு அவங்க ஊரோட மக்கள் எல்லாருக்கும் விருத்த சேதம் செய்யறாங்க. விருத்த செஞ்ச 3ஆம் நாள் அதிகமாக வலி இருக்கும். 25வது வசனம் 34-25. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும்
தீனாளின் சகோதரமான சிமியோன் லேவி எனும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீக்கேமையும் பட்டய கற்காலை கொன்று சீக்கேமின் வீட்டில் இருந்த தீனாலை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இந்த ஊருக்குள்ள எல்லாத்தையும் வெட்டி கொண்டுட்டாங்க, ஊரை திருப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா பக்கத்து ஊர் ஆள்லாம் இருக்காங்க. அதனால யாக்கோபுக்கு அந்த இடத்துல குடியிருக்க முடியாத ஒரு நிலை, எவ்வளவு பெரிய பாரமான ஒரு நிலை ஒரு ஊழியக்காரர். இதே போல நம் குடும்பங்களிலும் குடும்பத்திலே பிள்ளைகளினாலே மனமடிவுகள் வரும், மன பாரங்கள் வரும். அதனால என்ன பண்ண யாக்கோபு அந்த கூடாரத்தெல்லாம் காலி பண்ணி அவனுக்கு அத்தனை பிள்ளைகள், எத்தனை 11 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு வேலைக்காரி எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன பண்ணிருக்கு, அன்னைக்கு உடனே வண்டியில புறப்பட்டு மட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறப்ப யாருக்கு, ராக்கேலுக்கு பிரசவ வலி எடுத்து ஒரு பான் மகனை பெற்றெடுக்கிறார். நான் மகன் பேர் என்ன, கடைசி மகன் தான் பேரு, கடைசி பேரு பெஞ்சமின். 18 மரண காலத்தில் அவன் ஆத்துமா பெரியும் போது அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டார். அவன் தகப்பன அவனுக்கு பென்யமின் என்று பெயர். ராக்கேல் மரித்து போகிறார். ஒருவேளை இந்த இடத்துல தங்கி இருந்தா அவன் நலமாக பிள்ளை பெற்றிருப்பான். தேவையில்லாம அலைச்சல் இருந்தனாலே அவளை சென்று அவள் யோசேப்பு மிகவும் நேசித்து விரும்பிய ராக்கேல் மரணமடைகிறார். ராக்கேலுக்கு 2 பிள்ளைங்க, ஒன்று யோசேப்பு, இன்னொன்று பெஞ்சமின். 2 பேரும் இவங்க 2 பேரும் திருப்பி ஒரு ஊர்ல போய் கூடாரம் போடுகிறார்கள். அந்த இடத்திலே போய் கூடாரம் போட்டு அந்த இடத்துல அவர்கள் தங்கியிருக்கார். அவருக்கு முதல்ல இருந்த இடம் ரொம்ப வசதியாக இருந்த ஒரு இடமாக இருந்தது. அந்த இடம் வசதியாக அவருக்கு இருக்கிறதுனாலே அவருக்கு தன் தகப்பன் தங்கிய கானான் தேசத்தில் போய் இப்ப யாக்கோபு குடியிருந்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு அங்கே போய் குடியிருக்கிறதுக்கு முன்னால அவருடைய சகோதரர்கள் எழுந்து பெற்றது. 35. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுப்புகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டார் அனைவரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களையும் விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீக்கேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். அப்ப யாக்கோபுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிருக்க என்ன சொல்ல, யாக்கோபு என்ன சொன்னா, ஆண்டவர் பெத்தேல் என்ன சொன்னா, என்னை நீர் பாதுகாத்து எனக்கு உண்ண உணவும் உடுத்த விடையும் தங்கு இடைக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறானால் நான் திரும்பி இந்த இடத்துக்கு வந்து உனக்கு பலி செலுத்துவேன், 10 பங்கோட தசமாக திருப்பி ஆண்டவர் நீயே அங்கிருந்து சுத்திட்டு நீ போக வேண்டிய இடம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறேன், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறேன். அவன் சீக்கியமில் இருந்தான். இது சீக்கியம் இருக்கிற இடம் கிடையாது, நீ இருக்க வேண்டிய இடம் பெத்தேல் இருக்கணும். அதனால நீ எடுத்து பெத்தேலுக்கு போறப்ப நீ என்ன பண்ண பரிசுத்தமாக்கிட்டு. பெத்தேல் என்பது பரிசுத்தமான இடம். அந்த இடத்துக்கு வரப்ப உடனே அந்நிய தெய்வங்கள் வாசிப்போம். 4வது வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீக்கேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். அப்ப இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிற என்ன அந்நிய தெய்வங்களது காரியங்கள் என்ன இருக்கு நன்றாக யோசித்துப்பார். ஜாதக புத்தகங்கள் இருக்கலாம், நல்ல நாள் கெட்ட நாள் காட்டுகிற அந்த பாம்பு படம் போட்டுறது பஞ்சாங்கம் இருக்கலாம், தாயத்துகள் இருக்கலாம், பட்டயங்கள் இருக்கலாம், வீட்டு வாசல் எழுதி வச்ச பட்டயங்கள் இருக்கலாம், இல்லை தரைக்கடியில் புதைச்சி வச்ச காரியங்கள் மண்ணு குண்டு மணிலாம் போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு புடைச்சி வச்ச காரியங்கள் இருக்கலாம், மந்திரிச்சு எலுமிச்சம்பழம் வீட்டில் வைத்திருக்கலாம். இன்னும் இப்படி என்னென்னோ பொருளாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் சீக்கியம் தான் நடக்கும். சீக்கியமோட அனுபவம் தான் இருக்கும், பெத்தேலோட அனுபவம் கண்டிப்பாக கிடைக்காது. யாக்கோபு எல்லாரையும் கூட்டு போறப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அந்நிய தேவரை ரெப்ரசன்ட் பண்ண ஒரு காரணம் ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாதுங்கிறான். இன்றைக்கு நாம் அணிகிற ஆடைகள், நாம் வைத்திருக்கிற வீடுகள், அந்த அந்நிய தெய்வங்களுக்கு அடையாளங்களே இருக்கக்கூடாதுன்னு யாக்கோபு எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டு எல்லாத்தையும் போட்டு பறிச்சு முடிச்ச பிறகு அவனுக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததாக என்னன்னா பின்பு அவனுக்கு பிரயாணப்பட்டார்கள். சுற்றிலிருந்த பட்டணத்தாருக்கு தேவனால பயந்து உண்டானதாலே அவர் யாக்கோபின் குமாரை இதெல்லாம் எடுத்து போட்டனாலே
அவனை யாரும் பின்தொடர்ந்து இல்லவே வரவே இல்லைன்னா எல்லாரும் துரத்தி வந்து குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்தி இருப்பார்கள். இப்படியாக யாக்கோபு இங்கிருந்து புறப்பட்டு வந்து இப்ப அவனுக்கு பேர் என்னாச்சு? இஸ்ரவேல் அடைகிறது. 10ஆம் வசனம் வாசிப்போம். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என 9 சேர்த்து வாசி. யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனை இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்தில் இருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூரை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயும் பார்த்தான். தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, ஒன்று பெத்தேல் அனுபவம், இன்னொன்று பெனியேல் அனுபவம். மீண்டும் ஒரு பெத்தேல் அனுபவம். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை மீண்டும் மீண்டும் என்ன ஞாபகப்படுத்து. இந்த யாக்கோபு எவ்வளவு வசதியா இருந்தாங்க. 2 மனைவிகள், 2 தாதிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப வசதியாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக பிள்ளைகளோட. ஆனால் குடும்பத்துக்குரிய பாரங்கள் தீனானால் ஏற்பட்டது, லேவினால் ஏற்பட்டது, அவருடைய சகோதரனால் ஏற்பட்டது. ஆயினும் தேவன் மீண்டும் அவர் எந்த இடத்தை கடந்து சென்றாரோ அந்த இடத்துக்கு மீண்டும் என்ன பண்ணாரு? கூட்டிக் கொண்டு பெத்தேலுக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி பலி என்ன பண்ணாரு? இது போல அவருக்கு எத்தனை ஆட்டு மந்தைகள், எத்தனை செம்மறி ஆடுகள், எத்தனை கோவில் கழுதைகள், எத்தனை குதிரைகள், எத்தனை ஒட்டகங்கள், எத்தனை மாடுகள், எத்தனை ஆடுகள், இப்படி இவ்வளவு பெரிய செல்வந்தராக ஆண்டவர் அவரை மாற்றினார். அதுபோல உங்களையும் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெரும் செல்வந்தராக மாற்றத்தான் காத்து. நாமெல்லாம் அவருடைய ஊழியர். அவர் சொன்ன ஊழியம் கணவனும் மனைவியும் இணையாக இருந்து பிள்ளைகளை பெற்று பருகி பெருகி அவரை வழிநடத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதை செய்கிற நாம் ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறோம். இந்த ஊழியக்காரர் இருக்குன்னா ஒரு சிலர் நல்ல வசதியா இருக்கிறார், கார் பங்களா வசதியோடு இருக்கிறார். அவரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். ஆண்டவரோடு குடும்பத்தின் திட்டங்களை நிறைவேற்றுவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இன்னைக்கு நாம் அப்படி ஏன் இல்லைன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றும் எண்ணத்தை நாம் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் ஏன் இன்னும் அடிப்பட்ட தட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கோம், மேல வர முடியல அப்படின்னா நாம் இன்னும் தேவனுடைய திட்டத்தை அறிந்து அதை முழுமையாக மனதில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் இருப்பதனால்தான் இப்படி இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நாங்கள் 1997-98 ஊழியத்துக்கு வரும்போது அப்போ ஒரு சம்பளம், ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துல 1000 ரூபாய் தசமபாகம் கொடுப்பதற்கு என்னால் முடியாது. 1000 ரூபாய் தெரிந்தா அந்த செலவு பண்ணாம இந்த செலவு பண்ணாமன்னு எண்ணங்கள் இருந்தேன். அன்னைக்கு என்னைக்கு இந்த தசமபாக காணிக்கை ஆண்டவருக்குன்னு கொடுக்க ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து எத்தனை லட்சங்கள் சம்பாதித்தாலும், லட்சங்கள் சம்பாத்தியம் வந்தாலும், 3 லட்சம் 4 லட்சம் போனஸ் வந்தாலும் அதுல என்ன தசமபாவமோ அதை எடுத்து கொஞ்சம் கூட பார்க்காமல் அதை எடுத்து டைரக்டா ஆண்டவருக்கு செலுத்தும் ஒரு பழக்கம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை. அந்த ஊழியக்காரனால எந்த குறைவுகளுக்கு இல்லை, தேவன் நிறைவாகத்தான் வைத்திருக்காருடைய எந்த குறைபாடுனால மறைஞ்சு போகல. அதனால இதை பார்த்து கொண்டிருப்பவர்களே, உங்களுக்கு பெத்தேல் அனுபவம் ஏற்பட்டிருந்தாலும், பெனியேல் அனுபவம் ஏற்பட்டிருந்தாலும், இல்லை 2 அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தேவன் என்ன பேசினார், தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நீங்கள் என்ன பொறுத்தனை ஆண்டவருக்கு செலுத்துறீர்கள், ஆண்டவர்களுக்கு என்னென்ன செய்வீர்கள் சொல்றார். யாக்கோபு எல்லாத்தையும் செய்து பார்த்தீங்களா? எல்லாத்தையும் செஞ்சு காட்டினாரா? மந்தைகளை பெருக வச்சாரா? ஆடுகளை பெருக வச்சாரா? வேலைக்காரர்களை பெருக வச்சாரா? வேலைக்காரர்களை பெருக வச்சாரா? பிள்ளைகளை பெருக வச்சாரா? அவங்களோட ஆபிரகாமுக்கு 1 பிள்ளை, ஈசாக்குக்கு 2 பிள்ளை, இங்க எத்தனை பிள்ளை? ஆம்பளை பிள்ளைங்களே 12 கோத்திரங்கள் இவருடையாகத்தானே வருது. இவர் வழியாக தான் வருது. பாருங்க, ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஒரு காரியம் வருது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்படிப்பட்ட தேவன் இதோ நம்மோடு இடர்பட்டு உங்கள் குடும்பத்தை சந்திக்க அவர் பெத்தேலில் வருகிறார். நீங்கள் அவரை சந்திக்க எங்க போகணும்? விடியலுக்கு போகணும். அவர் உங்களை சந்திக்க எங்க வராரு? பெத்தேல் உங்கள் வீடாக இருக்கும். நீங்கள் படுத்திருக்க உங்கள் கட்டிலாக கூட இருக்கும் பெத்தேல். நீங்கள் சாயந்தரம் வீட்டுல உட்கார்ந்து வராண்டா கூட இருக்கலாம். நீங்கள் மத்தியானத்துல படுத்துக்கிற ஹாலில் படுத்துக்கிற சோஃபா கூட ஒரு பெத்தேலாக இருக்கலாம். ஆனால் பெனியலில் நீங்கள் ஆண்டவரை தேடி போ. எங்க இருக்கிறார் அங்க போய் நீங்க எங்க இருக்கிறார் நம்புறீங்களோ அங்க தேடி போய் அவரோடு போராட
போராடி ஜெபித்து அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நிலைப்படுத்தி வாங்கிக்கிற ஆற்றல் நமக்குள் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. குடும்பத்தின் ஆண்மகள், நீங்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு தான் நினைச்சிடாதீங்க. வார்த்தைகள் கொடுக்கப்பட்டதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுவார்கள். ஒவ்வொருவரும் பெத்தேல் அனுபவத்தை இருக்கணும், ஒவ்வொருவரும் பெரியல் அனுபவத்தை பெறணும். அப்பதான் அந்த குடும்பம் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுமாக பெத்தேல் அனுபவம், பெரியல் அனுபவம் கிடைக்க பெத்தேலில் கனவுடியாக பேசினார், பெரியலில் நேரடியாக பேசினார். இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள தேவன் அழைத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எழுந்து பெத்தேல் செல்லுவோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், தோதே பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேல் செல்லுவோம். நன்றி இயேசுவே. எந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த யாக்கோபு குடும்பத்தின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. அப்பா, அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினது நிமித்தமாக, தாயின் பேச்சை கேட்டு தகப்பனுடைய ஆலோசனைப்படியும் அவன் மாமன் வீட்டுக்கு வந்தது நிமித்தமாக நீர் அந்த இடத்தில் என்னென்ன காரியங்களை அவன் கையில் செய்யும் ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதித்ததை வெளிப்படுத்தினீரே, அதற்காக நமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. அந்த மாமன் வீட்டில் அவன் 20 வருடமாக இருந்தான். ஒரு பெண்ணுக்காக 7 வருடம், அடுத்த பெண்ணுக்காக 7 வருடம், மீதி 6 வருடம் மந்தைகளை மேய்க்க என்று 20 வருடம் அவன் வேலை செய்யும் போதும் அந்த மாமனார் 10 வரை சம்பளத்தை மாற்றினார். ஆனாலும் இவனுக்கு ஒரு குறையும் இல்லாதபடி எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுத்தீரப்பா. மந்தைகள் பெருகினது. கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்பதை லாபானும் அறிந்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் யாக்கோபுக்கு கொடுத்தீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கோலும் கையுமாக கிளம்பி செல்லும் போது அப்பா கல்லை தரையில் வைத்து படுத்தது நிமித்த போக பெத்தேல் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டார். தேவன் அவனோடு பேசி அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யுவதும் உன்னை கைவிடுவது இல்லை என்று வாக்கு கொடுத்து அனுப்பினேன். அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக அவனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் பெருகியதாகவே. மீண்டும் அவன் திரும்பி வரும்போது தீனானுடைய காரியத்தை நிமித்தமாக, அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்புகள் நிமித்தமாக அவன் மீண்டும் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொன்ன போது தேவனோடு இரவெல்லாம் போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தானே, அந்த வெளியே அனுபவம். அந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஏசாவுக்கு எதிர்கொண்டு போகிறோம். ஏசா எப்படிப்பட்ட மனநிலையோடு வருமானம் தெரியவில்லை. அந்த 2 மனைவிகள், தாதிகள், பிள்ளைகள், மந்தைகள், மேய்ப்பர்கள் என்று ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமே. இந்த மன போராட்டமான சூழ்நிலையில் தனியாக சென்று ஆண்டவரோடு உறவாடி இரவெல்லாம் விழித்து ஜெபித்துக் கொண்டிருந்தானே, அந்த முழு இரவும் ஆண்டவரோடு விழித்து ஜெபித்தான். கடைசியாக அவர் நான் போக வேண்டும் என்று சொன்ன போது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விடமாட்டேன் என்று சொல்லி அந்த பெண்ணியர் அனுபவத்துக்குள் சென்று ஆண்டவரை அப்பா பற்றி கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். அந்த அனுபவத்துக்களும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று எங்களை கற்றுப்படுத்தீரே. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும் என்று எங்களுக்கு நீ வெளிப்படுத்தினீரே, அதற்காக மக்கள் நன்றியப்பா. அதன் நிமித்தமாக அவன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி அனுப்பினேன். மீண்டும் அவனோடு தரிசனமாகி அந்த பெத்தேலுக்கு போ, அங்கு ஒரு பீடத்தை கட்டு, வேண்டாத அந்நிய தெய்வங்கள் எல்லாவற்றையும் குறைத்து விடு என்று சொன்னபடியாக நீ சொன்ன வார்த்தை நிமித்தமே அவன் எல்லா அந்நிய அருவருப்புகள் எல்லாம் உதைத்து போட்டான். கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். மீண்டும் கர்த்தரனுக்கு தரிசனமாகி ஆசீர்வாதத்தை கொடுத்தேன். அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று நீர் அவனை ஆசீர்வதித்தீரே. மீண்டும் ஒரு முறையாக அவனோட பெயர் சொல்லி, உன் பெயர் நீ யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று சொல்லி நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன் வழியாக ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தியப்பா. இன்று எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பெத்தேல் அனுபவத்தில் தேவனோடு உறவாடி அவர் கொடுக்கும், அவர் பேசும் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு துதி எடுக்க நீர் எங்களை கற்றுப்படுத்தீரே. அப்பொழுது அவர் கொடுக்கும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக மக்கள் நன்றியப்பா. அது மட்டுமல்லாமல் தனக்கு எதிர்கொண்டு ஒரு பிரச்சனை வருகிறது என்ற போது இரவெல்லாம் தூங்காமல் தேவனோடு உறவாடி ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெண்ணியர் அனுபவத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தகப்பனே மக்கள் நன்றியப்பா. அந்த பெண்ணியர் அனுபவத்துக்கு பின் மீண்டும் அவன் பெத்தேலுக்கு சென்று நன்றி பலி பீடம் கட்டின உடனே தேவன் மீண்டும் அவனுக்கு தோன்றி அந்த ஆசீர்வாதங்களை மீண்டும் கொடுத்தாரே. இப்படி நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனோடு உறவாட அந்த பெத்தேல் பெண்ணியர் 2 அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த யாக்கோபின் குடும்பத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசியதற்காக மக்கள் நன்றியப்பா.
இந்த யாக்கோபின் குடும்பத்தை பழுகி பெருகி அந்த 12 கோத்திரங்கள் வழியாகத்தான் அந்த ஒரு கோத்திரமான யூதா கோத்திரத்தில் தான் இயேசு வந்து பிறந்தாரே. இப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதமான குடும்பத்தை நீ யாக்கோபின் குடும்பமாக வைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த யாக்கோபின் குடும்பத்தை போல நாங்களும் இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பெத்தேல் அனுபவத்துக்குள்ளும் பெனியேல் அனுபவத்துக்குள்ளும் சென்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் யாக்கோபை பார்த்தோம். அவனும் ஈசாக்கை போல அப்பா அம்மா சொல்ற பிள்ளை தான் போய் கல்யாணம் பண்ணான். அந்த விருப்பத்துக்கு செய்யல. ஆண்டவரானது சந்தித்தார் பெத்தேலில். ஆண்டவர் கண்டு சந்தித்தார். ஆண்டவருக்கு வானத்தின் வாசல் என்று சொன்னான். ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணினான். அடுத்தது மாமன் வீட்டுக்கு சென்று அந்த பிள்ளைகளை திருமணம் செய்து கொண்டு சொத்துக்கள் ஆண்டவர் கொடுத்து பேசுறான். தேவன் சத்தத்துக்கு என்ன பண்ணா செவி கொடுக்குறான். தேவத்தில் வந்து கனவுல எல்லாம் கனவு தான் பேசுறாங்க. எல்லாத்துக்கும் வேணும்னா செவி மீண்டும் புறப்பட்டு வாழ் சொல்லி சொல்றப்ப மீண்டும் புறப்பட்டு என்ன பண்ணா வருகிறான். ஆண்டவர் எப்படியெல்லாம் அவனை வலியுறுத்தி கொண்டாரு பாருங்க. மீண்டும் பெரியல் அனுபவத்திற்கு கடந்து செல்கிறான். பெத்தேலுக்கு திருப்பி வந்து நன்றி சொல்லுகிறான். ஏசாவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பயந்து ஆண்டவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாக வருகிறான். அவனுக்கு ஆண்டவன் பேரையின கூட மாற்றுகிறான். ஏசாவோடு ஒரு சமாதானம் செய்து கொண்டு மீண்டுமாக தன் தேசத்துக்கு வந்தவர் குடியிருக்கிறார். இடையில பெண் பிள்ளையினால் ஒரு பிரச்சனை ஆயினும் அதையும் அவர் சமாளித்துக் கொண்டு வந்து தன் சொந்த நாளத்திறப்ப கடைசியாக அந்நிய தெய்வங்கள் அருவருப்புகள் தேவன் அருவருக்கும் காரியங்கள் எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டு பெத்தேலுக்கு திரும்பி வந்து நன்றி கூறுகிறார். ஏன்னா அவங்க ஆபிரகாம் ஈசாக்கும் இந்த சிலைகளை வைத்து வழிபடுவதிலே இல்லாதிருந்தார். அவருடைய மற்றவர்களெல்லாம் சிலை வழிபாட்டுக்குள் இருந்தார். அந்த சிலை வழிபாடு மீண்டும் ராக்கியல் வழியாக உள்ளே வந்தது. அதையெல்லாம் அருவருப்புலாம் எடுத்து போட்டுட்டு டோட்டலாக பரிசுத்தவான்களாக ஆண்டவருக்கு மீண்டும் வந்து சேர்ந்தது போல இன்னைக்கு நம் குடும்பத்திலே தேவன் யாக்கோபின் வழியாக என்னென்னு சொல்ல விரும்புகிறார். நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்க தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். 7-8 காரியங்களை பற்றி நாம் சொன்னோம். இது எது உங்கள் மனதில் ஆண்டவர் பேசுகிறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு பெத்தேல் அனுபவம் ஒரு வினியல் அனுபவம் கண்டிப்பாக தேவை. பெத்தேல் அனுபவம் நாம கொண்டு வர முடியாது. ஆனால் வினியல் அனுபவம் நம்மால் தேர்ந்து கொள்ள முடியும். எந்த அனுபவம் தேர்ந்து கொள்ள முடியுதோ அதை தேர்ந்து கொண்டு தேவனை 100 நாள் இருந்து வழிநடத்த தேவன் நம்மை வழிநடத்த அவருக்கு முடிவாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அடுத்த ஆண்டவருக்கு சித்தமாக அடுத்ததாக நாம் யோசேப்பின் குடும்பத்தை பற்றி நாம் தியானிக்க இருப்போம். அடுத்த ஆண்டவருக்கு சித்தமாக அடுத்தது யோசேப்பின் குடும்பம். இது வரைக்கும் ஆதியாகவும் தொடர்புள்ள 30, 32, 34 அதிகாரம் வரைக்கும் வந்துட்டு எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 3 அதிகாரம் தான். இதை படிச்சுட்டீங்கன்னா இந்த செய்தியை கேட்டவரை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு மனத்தை விட்டு வெளியே போகவே போகல. நல்லா ஞாபகம் இருக்கும். படிக்காதவர்கள் மீண்டும் இந்த செய்தியை கேட்டு ஒரே ஒரு முறை படிங்க. நல்லா ஞாபகத்தில் இருக்கும். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் பாடின பாடலை கேட்டிருப்பீர்கள். உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்காங்க. இவர்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்யட்டும். எப்பொழுது நாம் கடைசி ஜெபத்தை சொல்வோம். நன்றி ஜெபம் சொல்வோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இந்த ஜெப வேளையிலே நீர் கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி. குறிப்பாக இந்த வாலிப பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் நீர் எடுத்து உமது கருவியாக பயன்படுத்தி உமது அப்பா நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த பாடல் வழியாக உண்மை துதிக்க நீர் கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த யாக்கோபின் குடும்பத்தின் வழியாக நாங்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் என்று கற்றுக் கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். இந்த காணொலி காட்சி பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்களும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்குங்க, ஷேர் பண்ணுங்க. பலருக்கு எங்களை நல்ல சமான ஊழியத்திற்கு ஜெபத்துக்கு வருகிற மக்களாக இருந்தால் அவர்கள் பெயர்களையும் அவருடைய வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு அனுப்புங்க. அவர்களை சேர்த்து விடுகிறோம். இந்த பிரேயருக்கு வராத மக்களாக இருந்தால் நீங்களே அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணி பலரும் பெற்று பலரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த வீட்டில் இருக்கும் நாட்களை ஆண்டோட வார்த்தையை தியானிக்கும் நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்வதாக இருக்கணும். ஆனால் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒரு 10 பேருக்காவது நீங்கள் இதை ஷேர் பண்ணி அனுப்புங்க. அவர்களும் இதை கேட்க இது ஒரு ஊழியமாக எடுத்து செய்யுங்க. குறிப்பாக அம்பத்தூரில் இருப்பவர்கள், முகப்பேரில் இருப்பவர்கள், குளத்தூரில் இருப்பவர்கள்,
பாண்டிச்சேரியில் லாஸ்பேட்டில் இருக்கிறவர்கள், குறிஞ்சிநகரில் இருக்கிறவர்கள், கோரிமேட்டில் இருக்கிறவர்கள், இன்னும் அந்த குவார்டர்ஸ் ஜிப்மர் குவார்டர்ஸில் இருக்கிற ஸ்டாஃப் ட்ரஸ் குவார்டரில் இருப்பவர்கள், இன்னுமாக காரைக்கால் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், தஞ்சாவூரில் இருப்பவர்கள், புதுக்கோட்டையில் இருப்பவர்கள், திருச்சியில் இருப்பவர்கள், இந்த பாபநாசில் இருப்பவர்கள், மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு நீங்கள் அனுப்பி அவங்கள்ட்ட பேசி அதை பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இது உங்களுக்கு ஊழியமாக இருக்கட்டும். ஒரு நாளைக்கு 10 பேருக்கு அனுப்புவதை நீங்கள் முயற்சியாக எடுத்துக்கொண்டு ஊழியத்தை பலப்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.